நானும் எவ்வளவு திசை திருப்புறேன் தெரியுமா? ஏதாவது ஒரு மேட்ரு கிடைச்சா அதை பெருசாக்கலாம்னு மாத்துறேன். பண்ற எல்லாம் அப்ப அசிங்கமா பண்ணிருக்காங்க. கடுப்பாகுது எனக்கு. சரி இதெல்லாம் பரவாயில்ல. புசி வெளியேறுன்னு ஒரு டீம் சொல்லிட்டு இருக்கு. அது யாரு, நீங்களா? அது நான் தான். ஆமா நான் தான். பின்ன என்ன கிழிச்சார் அவரு? போய் தலைமறைவாகுறாரு. நான்ல இங்க ஸ்கூல் லீவ்ல வந்து ஒரு 2 நாள்ல லீவ் போட்டேன் தெரியுமா? உடம்பு சரியில்லைன்னு அக்குள்ள வெங்காயத்தை வச்சுட்டு வாயில கஞ்சி தண்ணி ஊத்தி வாந்தி எடுத்த மாதிரி நடிச்சு 2 நாள் லீவ் போட்டு நான் ட்வீட் போட்டுட்டு இருந்தேன். பார்த்தா இவங்க வெளியே வந்தாலே புசிக்கால்ல விழுவுறாங்க, மாவட்ட செயலெல்லாம் போய் விழுவுறாங்க. அப்ப நாங்க என்ன தொக்கா? நான் வந்து என்ன சொல்றேன், அவரே சொல்றாருல நான் வந்து தளபதி இல்லாம இல்ல, தளபதிக்கு பின்னாடி தான் இருக்கணும், அதனால அது தப்பு கிடையாதுன்னு நான் சொல்றேன். அது அப்படி இல்ல, நான் இல்லன்னா தளபதி இல்ல. அப்ப அததான் அவரு மாத்தி சொல்றாரு. திமுரு இல்லப்பா, நம்ம தளபதி புகழ் உலகம் நம்ம இருக்கும் போது நீங்க வந்து இந்த மாதிரி பேசுறது சரியில்லைன்னு தோணுது எனக்கு. தம்பி நீங்க பண்ற ஒர்க்கே எனக்கு பிடிக்கவே இல்லப்பா. ஏன்னா நான் ஒரு மீம் பாக்குறேன், இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் புசியை வந்து நம்ம தலைவர் கூடவே வச்சிருக்காருன்னா ஒருவேளை தலைவரோட ஏதாவது போட்டோ ஏதாவது புசிகிட்ட இருக்கோ அதை வச்சு ஒரு மிரட்டுறாரோ அப்படின்லாம் நான் மீம் பாக்குறேன். அதுக்கு அவ்வளவு லைக்ஸ் வந்துருக்கு. நீங்க வாரியர்ஸ் என்ன வேலை செய்யறீங்களா இல்லையா? நீங்க இல்ல நாங்க அது அதை பார்க்கல. அது நான் அந்த நேரத்துல நாங்க ஜெகதீஷுக்கு முட்டு கொடுத்துட்டு இருந்தேன். சம்மந்தம் இல்லாம ஆதவுக்கு முட்டு கொடுத்துட்டு இருந்தேன். ஓடி ஒளிஞ்ச ராஜ அண்ணனுக்கு எல்லாம் போய் முட்டு இப்படி எம்பி நிப்பாட்டுறேன் நானு. அவங்களுக்கு அவங்களே முட்டு கொடுத்துப்பாங்கப்பா. நம்ம அஜய்க்கு மட்டும் கொடுத்தா போதும், நம்ம தலைவர் கொடுத்தா போதும்.